நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். அங்கே இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு சாதாரணமான பாடல்ல, 12 வருஷம் ஒரு பெண்மணிக்கு 12 நாள் இரத்த ஊறல் இருந்தால் அவள் மிகவும் கஷ்டப்படுவாள். 12 வாரம் என்றால் பலவிதத்தில் பாதிக்கப்படுவாள். 12 மாதம் பெரும்பாடு இரத்த ஊறல் அவளுடைய சரீரத்திலே ஊறிக்கொண்டிருந்தால் அவளுடைய உடல் எலும்பும் தோலுமாகி மரண நிலைக்கு நேராக போய்விடுவாள். ஆனால் 12 வருடம் பெரும்பாடு. அதிலும் ஒரு பெரிய விசேஷம் என்ன, அத்தனை மருத்துவமனைகளையும் அவள் தேடினாள், அத்தனை மருந்துகளையும் நாடினாள், சத்தாகிலும் குணமடைய முடியவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் வேதனையின் மேல வேதனை வரும்போது எந்த மருந்தாலும் நமக்கு குணமடைய முடியவில்லை என்றால் அடுத்தொரு மருத்துவரை பார்ப்போம். எப்படி ஆகிலும் நான் சற்றாகிலும் ஆறுதல் அடைய முடியாது. வேதனை வந்தால் நாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அந்த வேதனையில் இருந்து வெளியே வருவதற்கு முயற்சி எடுப்பது மனித இயல்பு. அப்படித்தான் இந்த பெண்மணியும் மிகவும் முயற்சி எடுத்தால் அத்தனையும் தோற்று போயிற்று. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு அவருடைய தழும்புகளால, அவருடைய வசனத்தினால, கிருபையினால நமக்கு சுகம் தரவில்லை என்றால் நானும் மருத்துவரையும் தான் நாடி போக வேண்டிய, மருந்துகளையும் விதவிதமான சிகிச்சையை தேடி ஓட வேண்டிய நிர்பந்தமான நிலை வரும். ஆகவே மருந்தெடுக்கிறவர்களையோ மருத்துவமனைக்கு போகிறவர்களையோ நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. தாங்கோனா வேதனை வரும்போது வேற வழி தெரியவில்லை, எப்படியாகிலும் எனக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் என்று தான் எல்லாரும் போகிறது உண்மை. ஆனால் இந்த பெண்மணி எல்லா மருத்துவங்களும் செய்து சத்தாகிலும் குணமடைய, சத்தாக அவளால் கொஞ்சம் கூட சுகமடைய முடியவில்லை. சமுதாயத்தில் அவளால் எங்க போக முடியாது. அந்த காலங்களிலே பெண்களுக்கான இந்த நிலை பெரிய தீட்டாக, அவர்கள் சமுதாயத்தில் எந்த ஒரு நற்காரியங்களுக்கு கடந்து செல்லக்கூடாத ஒரு வெறுப்பாக அவர்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு நிலைமையாக இருந்தது. இந்த சூழ்நிலையிலே அவள் இயேசு அந்த வழியாய் கடந்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட, அவளுக்கு இருந்த சரீரம் கொஞ்சம் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3:8 இப்படி வாசிக்கிறோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காதபடியால். நமக்கு இருக்கிற பலத்தோடு கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அந்த பெண்மணியும் அதைத்தான், நான் எப்படியும் ஒரு நாள் சாகத்தான் போகிறேன். இயேசுவை நெருக்கி கொண்டு போகிற திரள் கூட்டம் ஜனங்கள், ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க அளவுல திரள் கூட்டம், அவருடைய கிட்டப்பை சேருகிறது இயலாத காரியம். ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் இடையே நான் போனால் நிச்சயம் மிதிப்பட்டு செத்து போயிருவேன். அவளுக்கு சற்று கூட பலன் இல்லை. ஆனால் தனக்குள்ளே ஒரு விசுவாசம், செத்தாலும் சாகிற, எப்படி ஆகிலும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தொட எனக்கு முடியாது, ஏனென்றால் அப்படி தொட்டால் அது தீட்டு, அவருக்கு தீட்டு வந்துவிடும் என்று அவள் தவறாய் நினைத்தார். நம்முடைய ஆண்டவர் தீட்டை நீக்குகிறவன். பிரபலமான இடங்களிலே பெண்கள் கடந்து செல்லக்கூடாது என்று பயங்கரமாய் எதிர்க்கிறார்கள். ஒரு தெய்வம் மனிதனை வெறுக்கிறதல்ல, அவனுடைய நிலைமையை அறிந்து, அவர்களுடைய பரிதாப நிலைமையை அறிந்து பரிகாரம் செய்கிறது தான் தெய்வம். நம்முடைய தெய்வம் நானே உன் சகல பிரச்சனைக்கும் பரிகாரி. உலகத்திலே யாரும் நமக்கு பரிகாரியா இல்லாமல் இருக்கலாம். உலக ரட்சகர் அவர் நம்மை உண்டாக்கினவே. அவருடைய சாயலின்படி நாம் இருப்பதினாலே
அவருடைய ரூபத்தின்படி நாம் இருப்பதினாலே, அவருடைய ரத்தம் நமக்குள்ளே இருப்பதினாலே அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் குமாரனுக்கு இறங்காமல் தன் கற்ப பிறப்பை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை வெறுப்பதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். எந்த வியாதியாய் இருந்தால் என்ன, எந்த தீட்டான நோயாய் இருந்தால் என்ன, எப்பேற்பட்ட குஷ்டரோகமாய் இருந்தால் என்ன, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர்களை அணைத்துக் கொள்ளுவார், அவர்கள் மேல் கரிசனை காட்டுவார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பெண்மணி விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்டார். ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அதுதான் முக்கியம். எத்தனை பேர் நெருக்கி கொண்டு போனார்கள், இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்படவே இல்லை. ஆனால் இந்த பெண்மணி தொட்டபோது வல்லமை புறப்பட்டது. காரணம், விசுவாசத்தோடு தொட்டாள். இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தை அருகாமையிலும் தூரத்திலும் அகில உலகம் எங்கும் ஊடகத்திலும் ஊடே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோடு தொடுவாயானால் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண்பாய். அவரிடத்திலிருந்து அற்புதம், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். அந்த வல்லமையை எத்தனை பேர் உணர முடிகிறீங்க? அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள். யோசித்து பாருங்க, எவ்வளவு குளுக்கோஸ் நமக்கு உடம்புல ஏற்றினாலும் ஒரு நொடியில, ஜஸ்ட் ஒன் டச்ல நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் வருவதற்கு இந்த உலகத்தில் எந்த மருந்தும் இல்லை, எந்த ஆரோக்கியமான உணவும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்நேரமே ஆரோக்கியமானாள். உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் தமது செட்டையை விரிப்பார். அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. ஆண்டவருடைய சபையில வந்திருக்கிறீர்கள். இஸ்ரேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிறீர்கள். அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு என்று ரூத் 2:12 படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி அவருடைய சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு எதிராக சாத்தான் ஏதோ ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு விரோதமாக எழுப்புவதற்கு அவன் திட்டமிடுகிற இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் சட்டையின் கீழே அவர்களை மறைப்பேன். தேவ பிரசன்னம் இன்றைக்கு உங்களை ஒவ்வொரு பேரையும் தொடும். அவர் தொட்டால், அவருடைய கரம் பட்டால் அவ்வளவு ஆச்சரியம் நடக்கும். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவே, நீர் ஒன்று தொட்டால் போதும். இயேசு என்ன செய்தார்? தொடுவதோடு நிறுத்தவில்லை, அவர்களை அணைத்துக் கொண்டார். எபேசியர் 3:20 இப்படி சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் அவர் செய்வாராம். அந்த பிள்ளைகளை அணைத்துக் கொண்டாராம், அவர்கள் மேல் தமது கையை வைத்தாராம். இதுவரையிலும் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் இன்றைக்கு தொடப்போகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதுதான் தேவன் நமக்கு பாராட்டின அன்பு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிறோம் நாம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகளும் ஆமை. அவர் இன்றைக்கு நம்மை தொடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தொடுதலை எத்தனை பேர் உணர்கிறீங்க? 2 கரத்தை உயர்த்தி கண்ணீரோடு சொல்லுங்க, என் கரத்தை பிடிங்கப்பா. அவர் தொட்டால், அவருடைய கரம் பட்டால் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டபடி அவர் இன்றைக்கு தொட போகிறார். தத்துருவமாய் நீங்க இன்றைக்கு அதை உணர போறீங்க. அவர் தம்முடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் தம்முடைய வல்லமை இன்றைக்கு உங்க மேல ஊற்றுவதற்கு விரும்புகிறார். இந்த இடத்தை விட்டு நீங்கள் ஒருவர் கூட துக்கத்தோடு போக கூடாது என்று அவர் விரும்புகிறார்.
இந்த இடத்தை விட்டு நீங்கள் ஒருவர் கூட வெறுமனே போக கூடாது என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுவார். அவருடைய தொடுதலை நீங்கள் தத்துருவமாய் உணர்வீர்கள். அவர் தொடும்போது உங்கள் சரீரத்திலே மாற்றம் உண்டாகும். நான் அநேக நேரம் ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்திருக்கிறேன். இந்த பலிபீடத்திலே நான் நிற்கும் போதெல்லாம் அவருடைய தொடுதலை உணர்வதனால் தான் என்னை அறியாமல் நான் அழுகிறேன். அடக்கிக் கொள்ள முடியாமல் நான் அழுகிறேன். காரணம் என்ன? அவர் தொடுகும் போது என்னால என்னுடைய சுயத்துல என்னால எதுவும் செய்ய இயலாது. அவர் தொட்டால் உங்க வாழ்க்கை மாறும். அவருடைய கரம் பட்டால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்திலே, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதுக்கு பிற்பாடு 40வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க மாலாகும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவரால அவனை சுத்தமாக்க முடியும். உமக்கு சித்தமானால் என்று கேட்கிறார். அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பேரும் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு பேரும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, துன்பத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் அதுதான். ஆண்டவரே, உமக்கு சித்தமான ஊருக்கு புறம்பே ஒதுக்கப்பட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டு கண்ணீர் விட்டுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் என் வாழ்க்கை இப்படித்தானா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதன் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமா. அவருடைய வார்த்தை எப்படி வருகிறது பாருங்க. வார்த்தையினாலே அவனை தொடுகிறார். ஆமேன் சொல்லுங்களே. எனக்கு சித்தம் உண்டு, சித்தமாக. எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சித்தம் உங்களை சுகப்படுத்துவதுதான். உங்களுடைய பலவீனம் எதுவா இருந்தாலும் உங்களை சுகப்படுத்துவதே தேவனுடைய சித்தம். எல்லாரும் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். அத்தனை மருந்துகளும் உங்களுக்கு உதவாமல் போயிருக்கலாம். சமுதாயமே உங்களை ஓரம் கட்டி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவர் உங்களை கைவிடுவதில்லை. நீங்க வேதத்துல இன்னும் ஒரு கண் பார்வையற்ற மனிதனை பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 32வது வசனத்திலிருந்து வாசிக்க கேள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுகிறார். அந்த பர்திமேயு குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன உடனே இயேசு நின்றாரா? ஹல்லேலூயா. யோசுவா என்கிற பக்தன் கூட நடுவானத்தில் சூரியனை நில்லென்று சொல்லி, சந்திரனை நில்லென்று சொல்லி யுத்தத்திலே ஜெயித்தானா. ஆனால் அந்த சூரியனையே உண்டாக்கின, அந்த நட்சத்திரங்களை, அந்த சந்திரனை உண்டாக்கின அந்த தெய்வத்தையே இந்த மனிதன் நிற்க வைத்தான். 2 பேர் அங்கே வருமானப்பட்டார்கள். 2 பார்வையற்றவர்கள் அங்கே ஆண்டவரிடத்தில் கூப்பிடுகிறார்கள். நடந்தது என்ன? வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர்கள் ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். அவங்களுக்குள்ள ஒரு மனம், எங்கள் கண்களை திறக்கணும், எங்களுக்கு என்ன காரியமாகணும், எங்களை சமுதாயத்தில் எல்லாரும் ஓரம் கட்டி இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க, எங்களையும் சமுதாயத்துல அந்தஸ்துள்ளவர்களாய் மாற்றுங்க. இன்மைக்கான எதையும் அவங்க கேட்கல. அவர்களுக்கு தேவை பார்வை ஒன்று போதும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டால் எல்லாம் நடத்து.
உங்க மனைவி புருஷனோடு உங்க பிள்ளைகளோடு நீங்க இணைந்து செபித்து பாருங்கள், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு இரக்கம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருமனப்பட்டால் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்க ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் கர்த்தர் அதை தருவார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? நாங்கள் பார்வையிடைய வேண்டும். இயேசு மனது உருகி, இயேசு மனது உருகி அவர்கள் கண்களை தொட்டார். ஜீசஸ். ஆமென். ஆமென். நம்முடைய கண்களை கர்த்தர் தொட போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு கண் இருக்குது, கர்த்தருடைய மகிமையை கண்ணார காண முடியாம நம்ம கண்ணீரோடு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை காணும்படியான ஒரு கண்களை கர்த்தர் உங்களுக்கு திறக்கும்படியாய் உங்க கண்களை தொட வேண்டும் என்று எத்தனை பேர் கரத்தை உயர்த்துறீங்க? ஒரு எப்பத்தா வல்லமை இப்பொழுது உங்க மேல இறங்கி வரும். கர்த்தருடைய தொடுதல் உங்க மேல இறங்கி வரும். அவருடைய உமிழ்நீரின் வல்லமை இறங்கி வரும். அவருடைய வஸ்திரத்தின் வல்லமை இறங்கி வரும். ஏசாயா 6வது அதிகாரத்திலே ஏசாயா ஆண்டவரை உயரமும் உன்னதமான அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் நிரம்பி இருந்தது. இதோ கர்த்தருடைய வல்லமை ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் நிரம்பி இருக்கிறது. தொடுகிறவர்கள் சௌக்கியமாகிறீர்கள். தொடுகிறவர்கள் சௌக்கியமாகிறீர்கள். நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதி 34வது வசனத்தை மத்தேயு சுவிசேஷம் 14:34 படித்து பாருங்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். கெனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர், அந்த நாட்டிலுடைய மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து, நல்லா கவனிங்க, இந்தியா ஒரு நாடு. ஆமென் சொல்லுங்க. நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் இயேசு இன்னார் என்று அறிய வேண்டும். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த தெளிவு இருக்கிறது? அவர் இன்னார் என்று அறிய வேண்டும். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் என்று நீங்கள் அறிய வேண்டும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் அறிய வேண்டும். எத்தனை பேர் அப்படி அறிய ஆசைப்படுறீங்க? இன்றைக்கு அற்புதம் நடக்கும். வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் வெறுமனை ஆராதிக்கவில்லை, அவர் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவர் வெறுமனே கல்வாரியிலே காயம் ஏற்கவில்லை. அவர் வெறுமனே கல்வாரியில் ரத்தம் சிந்தவில்லை. அவர் வெறுமனே ஈட்டியால் விழாவிலே குத்தப்படவில்லை. அவர் வெறுமனே கைகால்களிலே ஆணிகளினால் அடிக்கப்படவில்லை. அவர் வெறுமனே முதுகிலே சாட்டையால் அடிக்கப்படவில்லை. அவர் வெறுமனே தலையிலே முள்முடியினாலே காயம் ஏற்கவே இல்லை, இல்லை, இல்லை. மெய்யாகவே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தாரா? ஒட்டுமொத்த மனிதர்களுடைய பாவத்தை ஒரே நேரத்தில் சுமந்த. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், மிஷனரிகள், எத்தனையோ பேர் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அணுவாய் சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அவயவங்களை அறுத்து கொலை செய்யப்பட்டவர்கள் அநேகர். அதுபோல ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்ததில் அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள். அதைவிட என்ன பெருசா இயேசு சிலுவையில தொங்கினது என்று சிலர் கேள்வி கேட்கலாம். நிச்சயமாய் நான் சொல்லுவேன், அதைவிட கோடாகோடி கொடியது. காரணம் என்ன? இன்றைக்கு நீங்களும் நானும் செய்கிற ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அக்கிரமம், ஏதோ ஒரு மீறுதல், ஏதோ ஒரு துன்மார்க்கம், ஏதோ ஒரு துணிகரம், ஏதோ ஒரு கீழ்ப்படியாமை எத்தனை வேதனையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நம்மை திக்குமுக்காட வைக்கிறது. அவனுடைய பிரச்சனை, அவனுடைய அக்கிரமம், அவனுடைய பாவம் அவனால் சுமக்க முடியாமல் அவன் பரிதபிக்கிறதை நீங்களும் நானும் நன்கு உணர்ந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அகில உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் நோய்களையும் துன்பங்களையும் வியாதிகளையும்
துக்கங்களையும் ஒரே நேரத்திலே தன்னகத்திலே ஏற்றார். அது இந்த உலகத்தில் எவராலும் செய்ய முடியாது, செய்ததும் கிடையாது, இனி செய்ய போவதும் இல்லை. அவர்தான் தேவகுமாரன். அவர் ஒருவரால் மட்டுமே அந்த காரியத்தை செய்ய முடியும். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். பெரியமான ஆண்டவருடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதாவது, இன்றைக்கு நீங்கள் அவரை தொட்டாலும் அற்புதம் நடக்கும். அந்த வசனத்தை திரும்ப படித்து பாருங்க. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பினாங்க. சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பினார்களாம். நம்ம எத்தனை பேருக்கு சத்தியத்தை பற்றி சொல்லுகிறோம்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் எங்களுக்கு என்னென்ன உபகாரம் செய்தார்? அங்க சபையில போனோம், சபையில மைக்கு கிடைக்கல, சாட்சி சொல்ல நேரம் கிடைக்கலன்னு சொல்லி சிலர் வருந்துவாங்க. கண்டிப்பா நீங்க சபையில சாட்சி சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும், தவறில்லை. ஆனா நீங்க உங்களுக்கு கர்த்தர் இறங்கி செய்ததை உங்க வீடை சார்ந்தவர்களுக்கு சொல்லி பாருங்க. இங்க வருகிற 90% பேர் ரட்சிக்கப்பட்டவங்க. மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாகத்தான் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படாமல் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். உலகம் எங்கு நீங்க கர்த்தருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அதுக்கு என்னால முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க? அப்படி என்று நினைக்க எதுவுமே நடக்காது. ஆனா அந்த தேசமே பாருங்க, ஒரு நாடு சுற்றுப்புறம் எங்கிலும் இருக்கிற மக்களுக்கு என்ன அனுப்பினாங்களாம்? செய்தி அனுப்பினாங்களாம், SMS அனுப்பினாங்களாம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினாங்களாம், வாய்ஸ் அனுப்பினாங்களாம், டெலகிராம் அனுப்பினாங்களாம். ஒண்ணுமே இல்லைங்க. அன்றைக்கு ஒவ்வொரு பேரை பார்த்து சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே அற்புதம் நடக்குமாம். அப்படி அற்புதம் நடந்திருக்கிறது. 12 வருட பெண்மணி, எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் சாட்சி. அவள் தொட்டால் அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள். இந்த செய்தியை அனுப்பினாங்க. நம்ம இன்றைக்கு என்ன செய்தி அனுப்புகிறோம்? துர்ச்செய்தியை அனுப்புகிறோம். தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேசத்து மக்கள் பாருங்கள், நற்செய்தியை அனுப்பினார்கள். தேவன் உங்களை நற்செய்தியை சொல்லுவதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். நான் கொஞ்சம் கோபத்தோட பேசுறது போல இருந்தாலும் தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து, அவங்களாக வரல, கொண்டு வந்தாங்களாம். நம்ம என்ன செய்வோம்? வேணாவா ஆட்டோ பிடிச்சு வா, என் காரில் உன்னை ஏற்ற முடியாது, நான் உனக்கு பஸ் டிக்கெட்டை போட்டு கொண்டு வர முடியாது. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். நான் உங்களுக்கு விலாவாரியா இவைகளை விவரித்து சொல்லுவதற்கு நான் விரும்பவில்லை, நேரமும் இல்லை. நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கொண்டு வந்தார்கள். இயேசுவிடத்தில் அந்த சிறு பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு கொடுத்தான். அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள், மீதி எடுத்தார்கள். தோவாள பாஸ்டர் இடத்துல கொண்டு வருவது போல் அல்ல, தேவனிடத்துல கொண்டு வந்து பாருங்கள். கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டார். திமிர்வாதக்காரனை 4 பேர் கொண்டு வந்து அவரிடத்தில் இறக்கி வைத்தார்கள். கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அற்புதம் செய்தார். பயங்கரமான கிரியை இன்றைக்கு கண்டோம் என்று சொன்னார்கள். நாம செய்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு பார்ப்போம். நீங்க என்ன செய்கிறீங்கிறத நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். 1000 சாக்கு போக்கு அப்படி சொல்லி பழகாதிருங்கள். நாங்க எல்லாம் கண்ணீரோட ஜபிக்கிறதுனால நிம்மதியா வீட்டுல தூங்குறீங்க. ஆண்டவரே இவங்களுடைய தூக்கத்தை கெடுத்து விடும் என்று நாங்க கேட்கறது இல்ல. நீங்க தூங்கணும் நிம்மதியா. மாதத்துல ஒரு நாளாகிலும், மாதத்துல ஒரு உபவாசத்தை ஆகிலும் நாம அனுஷ்டிக்கிறோமா? நம்ம குடும்பத்தோட ஆசரிக்கிறோமா? பிள்ளைகளை அவங்க எல்லாரும் கொண்டு வந்தார்கள்.
அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய பாடியில டச் பண்றதுக்கு முடியாது, உம்முடைய வஸ்திரம் நிலையங்கி தரித்தவை, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்து, அவருடைய வஸ்திரம் ஆலயம் நிரம்பி இருக்கு, அவருடைய சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது, பூமியை பாதபடியாய் வைத்திருக்கிறார், நிலையங்கி தரித்தவர் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவதற்கு எங்களுக்கு ஒரு உத்தரவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். கவனிங்க, தொட்ட ஒருவர் அல்ல, அன்றைக்கு அத்தனை பேரும் நெருக்கினார்கள். ஒரே ஒரு பெண்மணி தான் சுகமடைந்தாள். ஆனால் இன்றைக்கு இயேசு தொட்ட யாவரையும் சுகப்படுத்துகிறார். ஆமென். தொட்ட யாவரும் சொஸ்தமானார். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் தொடுகிறீங்களோ அத்தனை பேருக்கும் யாவருக்கும் பட்சபாதம் இல்ல. பாருங்க, அன்றைக்கு கேட்கிறார், என்ன தொட்டது யாரு? சீசர்கள் கேட்கிறாங்க, ஐயரே, போதகரே, ரபோனி, இது என்ன கேள்வி? இந்த கேள்விக்கு நாங்க எப்படித்தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியும்? இத்தனை மக்கள் நெருக்கிறாங்க, தொட்டது யாருன்னு எங்கள்கிட்ட கேட்டா நாங்க என்னப்பா சொல்ல முடியும்? என்னை ஒருவர் தொட்டது உண்டு, எல்லாரும் தொடுகிறது போல அல்ல, என்னை ஒருவர் தொட்டது உண்டு. காரணம், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, தொட்ட யாவருக்கும் நான் நம்புறேன் 10,000 கோடி பேர், உலகம் எங்கும் இன்றைக்கு 800 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். 10,000 கோடி பேர் இயேசுவை தொட்டாலும் அவர்கள் சொஸ்தம் அடையும்படி அவரிடத்தில் இருந்த வல்லமை புறப்பட்டு யாவரையும் சொஸ்தப்படுத்தும். அவருடைய வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல, அது உயிர்ப்பிக்கிற வல்லமை. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்க ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் என்ன தொடணும்னு விரும்புறீங்களோ? எத்தனை பேர் நீங்க தொடறீங்களோ? ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய நேரத்தில் அவர் என்ன தொட்டார், அவர் நாவை தொட்டார், அவர் தொட்டு அற்புதம் செய்தார். பார்வையற்றவர்களை தொட்டார், குஷ்டரோகியை தொட்டார், நாயின் ஒரு விதவையின் மகன், எல்லாரும் ஊரே அழுது கொண்டு போகிறது. இயேசு அந்த பாடையை தொட்டார். அந்த மனிதனை கூட தொடல, சுமந்து கொண்டு போன அந்த கட்டில் போன்ற ஒன்றை இயேசு தொட்டார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். உயிரற்ற பொருளினூடே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கிரிய செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்லுகிறேன், அன்றைய விட இன்றைக்கு 1000 மடங்காக அவருடைய வல்லமை கிரிய செய்யும். அதை விட கோடி மடங்காக அவருடைய வல்லமை கிரிய செய்யும். அந்நிய கண்களில் என் சொந்த கண்களால காண்கிற காலம் வரும். நான் தலையில கைய வைத்து ஜபித்து தான் அது நடக்கும் என்று நான் நம்புறதில்லை. அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவது உண்மையானால், அவருடைய பிரசங்கத்தை ஆமென் பேதுரு பிரசங்கம் பண்ணினது போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது உண்மையானால், நான் சொல்லுகிறேன், சங்கீதம் 107:20 படி அவருடைய வசனத்தை அவர் அனுப்புவார், அவர்களை குணமாக்குவார். வசனம் பேசிக் கொண்டிருக்கும் போது நிச்சயம் சுகமாவார்கள். 1-2 பேர் அல்ல, 1-2 பேர் அல்ல, 1000 மக்கள் அல்ல, லட்சோபலட்சம் மக்கள் அல்ல, கோடாகோடி மக்கள் அவருடைய தழும்புகளால சுகமாக போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பரிசுத்த ஆவியில் நிறைந்து நான் உங்களுக்கு இந்த காரியத்தை உடன்படிக்கையாக உங்க முன்னிலையில் அறிக்கையிடுகிறேன். இது நிறைவேறிய தீரும், இது கண்டிப்பாக நிறைவேறும் காலம் சமீபித்து விட்டது.
இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவரை வேண்டிக் கொண்டார்கள், தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள், தொட்ட யாவரும் சுஸ்தமானார். ஆமென் சொல்லுங்க. ஏன் சுஸ்தமாகிறார்கள்? அதுக்கு ஒரே ஒரு காரணம், அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகினாராம். அதுதான் காரணம். இயேசு மனது உருகினார். ஒவ்வொரு பேருடைய பாடுகளை நினைத்து மனது உருகினார். ஐயோ, இவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, 38 வருடமா குளக்கரையில கிடக்கிறானே, இவனுக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லையே, அப்படி என்று மனது உருகினார். ஐயோ, இந்த மனிதன் குற்றீரா கிடக்கிறானே, ஆசாரியன் அப்படி அம்போன்னு போயிட்டானே, லேவியன் ஏனோ தானோ என்று போயிட்டானே, இவனை பராமரிக்க ஒருவரும் இல்லையா? ஒரு சமாரியன் மனதுருகினான். ஆண்டவர் இந்த நிகழ்வை சொல்லுவதற்கு ஒரே ஒரு காரணம், நாம் மற்றவர்கள் மேல மனதுருக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று. பகல் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் தொடுகிற பகல். எனக்கு நன்றாக தெரியும் எத்தனையோ பேருக்கு கர்த்தர் அற்புதமான விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனா எனக்கு தான் இன்னும் திருப்தி வரல. எனக்கு தெரியும் எத்தனை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். நன்றி அறியாதவர்கள் அநேகர் இருப்பார்கள். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் சுகம் கொடுக்கல, நான் ஆசீர்வதிக்கல ஆண்டவரே. அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு பின்வாங்கி இருக்கிறாங்க. ஐயோ, அது நான் செய்யல, ஆசீர்வதித்தது நீர். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், என் கடமை அவ்வளவுதான் நான் செய்திருக்கிறேன். என்னால ஒரு நோயை குணப்படுத்த முடியாது, என்னால ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவே. அவர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை ஆசீர்வதித்தார். நான் தைரியமா சொல்ல முடியும், நான் தைரியமா சொல்ல முடியும். என் சிறு வயதிலிருந்து நான் தரித்திரத்தின் உச்சத்திலே வாழ்ந்தவன். என்ன படித்தாலும் உருப்பட மாட்டேன், எந்த வேலையில போனாலும் உருப்பட மாட்டேன், எந்த வெளிநாடு போனாலும் அங்க உருப்பட மாட்டேன். எதிலையுமே நான் நிலையற்றவனாய் அலைந்தவன். கல்யாணத்தினுடைய நிலைமையை நான் முதல் ஆராதனையில சொன்னேன். அவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டவன், ஒரு தனி மனிதனாய். அவைகளை நான் விவரித்து சொல்ல விரும்பவில்லை. தனித்தவனாயிருந்தேன். கல்யாணம் முடிந்து வறுமையின் பிடியில, வாடகை வீட்டில, பசியின் கொடுமையில வாடினவன். என்னை அப்படி பழக்குவித்தார். அதனால எந்த உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கும் அவங்க வேதனையை புரியக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு ஊழிய பாதையில கற்று தந்தார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லதென்று நான் நம்பினேன். நாளை சாப்பிடுவது எப்படி என்று ஏங்கின நாட்கள் உண்டு. வாடகை கொடுக்கிறதுக்கு எப்படி வருமானம் வரும் என்று அழுத நாட்கள் உண்டு. ஆனால் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்ததற்கு பிற்பாடு நாளைய பற்றி கவலை இல்லை, எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை ஒரு குறையின்றி நிறைவாக நடத்துற அந்த ஆண்டவர் உங்களை என்னிடத்துல தந்திருக்கிறார் அல்லவா? உங்களை எல்லாரும் என்னிடத்துல நம்பி தந்திருக்கிறார் அல்லவா? உன்னை நான் இந்த நிலையிலிருந்து உயர்த்தினேனே, நீ இவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணாமல் இருப்பாயோ? ஒவ்வொரு குடும்பங்களுடைய வறுமையை நினைத்து, இன்னும் அநேகர் விடுவிக்கப்படாமல் இருப்பதை நினைத்து 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 அழுகிறேன். இந்த குடும்பம் இன்னும் கர்ப்பத்தின் கனி இல்லாம இருக்கு, இந்த குடும்பம் இன்னும் வீடு இல்லாம இருக்கு, இன்னும் இந்த குடும்பத்துல கடன் பாரத்தில் இருந்து வெளியே வர முடியல. ஆண்டவர், இந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். எங்களை ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக மாற்றத்தான் நீர் தரித்திர ராணி.
எனக்கு நீர் தந்திருக்கிற பிள்ளைகள் இன்மைக்குரிய ஆசீர்வாதத்தோடு நிறுத்தக்கூடாது, உலக ரீதியான ஆசீர்வாதத்தோடு நிறுத்தக்கூடாது. அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறணும், இன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பெறணும், மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெறணும். அவங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு தந்த எல்லாரையும் நான் பரலோகத்துல பார்க்கணும். எனக்கு தந்த ஒருவரை நான் இழக்க கூடாது. அதற்காகத்தான் இந்த பிரயாசம். இன்றைக்கு இயேசு எத்தனை பேர் தொடரி அவர் என்னை தொட்டார். அவருடைய கரம் என் மேல அமர்ந்ததை பல முறை நான் உணர்ந்திருக்கிறேன். அவருடைய உள்ளத்தை தொடுகிற மாதிரி நீங்க செய்யணும். முடியாது முடியாது என்று கானானிய பெண்மணிக்கு சொன்ன போது, ஆண்டவரே மேஜையிலிருந்து விழுகிற எச்சில் உணவை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை தொட்டது. ஆண்டவருடைய இருதயத்தை தொடக்கூடிய காரியம் அது செய்திருக்கிறேன். ஆண்டவருடைய இருதயம் உங்க செயலை பார்த்து சந்தோஷப்படுகிற காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அவரை தொட்டு பாருங்க, அவர் உங்களை நிச்சயம் தொடுவார்.